சார் நீங்க வண்டி ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? அது வந்து அது அது என்ன டேய், உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்காடா, பொறுப்பு இருக்காடா? நான் ஊர்ல என்ன ஒருத்தனுக்கு பொறுப்பு இல்லாம போச்சு. நீங்க இருக்க நல்ல வார்த்தையில பேசுறேங்க, இல்ல கெட்ட வார்த்தையில திட்டி இருப்பேன். என்னடா திருதிரு முழிக்கிற? புரியல? ஒன்னும் புரியாதுடா உங்களுக்கு. காலையில அப்படிதான் பஸ் ஸ்டாண்டுக்கு இத்தனை வண்டி இருக்கும்போது ஒரு வண்டி கூட அனுப்பாம விட்டீங்க. ஏய் இங்க பாருடா, இந்த வண்டியை நீங்க ரெடி பண்ண வேண்டிய வண்டியை நான் கீழே படுத்து ரெடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதை பார்த்து ஒரு வயசு பொண்ணு கேள்வி கேட்கற நிலைமை உண்டாக்கிட்டீங்க. எங்க அவன்? எங்க அந்த தடி? எங்க அப்பன். இதோ அந்த ஆளுக்கு வயிறு இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லாம போச்சு. ஏண்டா பூதம், முதலாளி அங்க பாரு, என்னையே ரொம்ப நேரமா கைய காட்டி பேசிக்கிட்டு இருக்கானே, என்ன திட்டுறானா? அது இல்ல முதலாளி, நம்ம ஒர்க் ஷாப் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வர்ற பாத்தீங்களா கேதர் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒர்க் ஷாப் ஓனரா இருந்துட்டு ஒரு சாதாரண லேபர் மாதிரி ஒர்க் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓனரா? ஏன்டா சிரிக்கிற? நேரா போய் டீ வாங்கிட்டோடா. 10 ரூபாய்க்கு டீ வராதுங்க. செக் கொடுக்கன்னு சொல்றா போடா. 10 ரூபாய்க்கு டீ வராதான். நேரம் பார்த்து போய் சொல்றான் பாருங்க. காசு கொடுத்தே இவன்ட்டெல்லாம் வேலை வாங்க முடியலையே. கட்டின விஷயம் கல்யாணம் எப்படிங்க வேலை வாங்குறது? அதனாலதான் இந்த மாதிரி தொழிலாளிகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குறேன். நானே இறங்கி வேலை செய்யறேன். ஐயோ, நான் அதுக்காக எதுவும் சொல்லல. இத்தனை வசதி இருந்தோம் நீங்க இவ்வளவு சிம்பிளா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். எனக்கு பழகி போச்சுங்க. அது சரி, உங்க பெட்டி உங்ககிட்ட கரெக்டா வந்ததா? பெட்டி வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனா அது கரெக்டா வந்து சேர்ந்துச்சா இல்லையாங்கறத திறந்து பார்த்தா தான் தெரியும். உங்க பெட்டி என்கிட்ட மாறி வந்துருச்சு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நன்றி. உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, நானே போய் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் அது எப்படிங்க அவ்வளவு மரியாதையா இருக்கும்? நீங்க இவ்வளவு தூரம் என்ன மிதிச்சு என்ன மதிச்சு என்ன தேடி வந்து பெட்டியை கொடுத்துருக்கீங்க. நானும் அதே மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்களை மிதிச்சு உங்களை மதிச்சு பெட்டியை கொடுத்தாதாங்க நல்லா இருக்கும். அதனால உங்க அட்ரஸ் கொடுங்க, நானே தேடி வரேன். நம்பர் 37 8th Cross Street, Palace Arches, Bangalore 34. ராஜேஷ், யோர் மூவ். எது? இதை எடுத்து அங்க வை. அப்பா, பிஷப் எடுத்து ஹார்ஸ் கட் பண்ணட்டுமா? No, no, then your queen will be exposed. அப்ப நான் எதப்பா மூவ் பண்றது? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? டாடி, யார் வந்துட்டான்னு போய் பாருங்களேன். நீதான் போய் பாரு, நாங்க விளையாடிட்டு இருக்கோம்ல. உள்ள வாங்க. வாசல் வரைக்கும் வந்து வீட்டுக்குள்ள வராம போவேன். அப்பா வாங்க. ப்ளீஸ் கம். அது இல்ல, இது Miss Ravi, my dad, my mom, my sister, my brother. He's the one who transferred me to the Bangalore bus. ஓ, இவர்தானாமா நீ சொன்ன அந்த இன்ஜினியர்? இன்ஜினியரா? மிக சாதாரண ஒரு இன்ஜினியரை பத்தி நீங்க அதுக்குள்ள இவ்வளவு டீடைலா சொல்லிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் பி சீட்டட். இல்ல பரவாயில்ல சார், நான் நின்னே பேசுறேன். நான் போயிட்டு வரேன். என்னங்க வந்த உடனே போகணும்னு அவசரப்படுறீங்க? You like to have some coffee? No, thanks. நீங்க இல்லன்னா என் பொண்ணு கிருஷ்ணகிரிக்கு போய் முழிச்சிருப்பா. ரொம்ப நன்றிங்க. நீங்க எனக்கு நன்றி சொல்றதை விட அந்த கண்டக்டர் தான் நன்றி சொல்லணும். அவர் மட்டும் இல்லன்னா நாங்க 2 பேரும் கிருஷ்ணகிரியில போய் முழிச்சிருப்போம். Mr. Ravi, சார், being an automobile engineer, why don't you design a car on your own? டேய் ரவி, பார்ட்டி இங்கிலீஷ்லயே கிழிக்கிறான். இதுக்கு மேல இங்க நின்ன உன் வண்டவாளம் தெரிஞ்சிடும். மரியாதையா கிளம்பிடுது. நீங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு சார். தொடர்ச்சியா இங்கிலீஷ் பேசும்போதுதான் எனக்கு இந்த இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதே ஞாபகத்துக்கு வந்தது. அதனால இதான் உங்க ஒரிஜினல் பெட்டி. எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துங்க. ஓகே. என்ன சார் இது? இத்தனை குதிரை யானையை வெட்டி போட்டுருக்கீங்க, கொஞ்சம் கூட ரத்தமே இல்ல. Smart. Quite an interesting boy. ஏன் முதலாளி இங்க சாமி கும்பிடுறத விட்டு நீங்க அந்த பக்கம் போறீங்க? சாமி கும்பிடுறதெல்லாம் சாதாரண விஷயம். எனக்கு சாமி கும்பிட தெரியாதா? அப்புறம் என்ன? ஒரு முக்கியமான விஷயமா இல்ல உன்னை கிணத்து பக்கம் கூட்டு போறேன். முக்கியமான விஷயமா? என்னது? அது என்னன்னா, கிணத்துல தண்ணி இறைச்சு உன் தலையில ஊத்த போறேன். பச்சை தண்ணியவா? ஆமா, மார்கழி மாசம் முதலாளி. அதான் வேண்டுதல். பச்சை தண்ணிய ஊத்தி ஈர துணியோட இந்த கோயில 3 தடவை நீ அங்க பிரதட்சணம் பண்ணணும். வேலைக்கு சேர்க்கும் போதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லையே. ஆமா, பெரிய வேலை, லிஸ்டா கொடுப்பேன். உங்க சம்சாரத்தோட நினைவு நாளைக்கு நான் எதுக்கு முதலாளி அங்க பிரதட்சணம் பண்ணணும்? அவன் கிறுக்கனா இருக்கான். 55 வயசுல என்னால படுக்கவே முடியல. பச்சை தண்ணிய ஊத்திக்கிட்டு எப்படி உருள்றது? லண்டன்ல இருந்து என் பையன் வந்தாலாவது உருளுவான், அவன் வரல. அதனாலதான் உன்னை உருள சொல்றேன். என்ன இப்படி கொடுமைப்படுத்தி கும்பிட சொல்றீங்களா முதலாளி? அப்புறம் அந்த ஆட்டுக்கு எனக்கு என்ன முதலாளி வித்தியாசம்? பாரு, இந்த மாதிரி கெட்ட வார்த்தையெல்லாம் பேசாத. ஆட்டை ஒன்னையும் கம்பேர் பண்ணாத, அது ரொம்ப வருத்தப்படும். சரி, போனா போது ஊத்துங்க. எது? நீ என்ன சிவலிங்கம் நினைப்பா? நான் அபிஷேகம் பண்ணணுமா? எடுத்து ஊத்திக்கடா கழுத. முதல்ல வேற வேலை பார்க்கணும். முருகா, இந்த ஆட்டம் ஆடுறியா? ஏண்டா உடம்பெல்லாம் ஆடுது முதலாளி. ஆடி
பாடிக்கிட்டே போய் அர்ச்சனை சீட்டை வாங்க. வாட்ச பாத்துங்க. வணக்கம் சார், இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. வணக்கம். ஏமா, அன்னைக்கு நீதானே பஸ்ல பொட்டி மாறி போச்சுன்னு கொண்டாந்து கொடுத்த? ஆமா சார், ரவி உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காரு. ஆமா ஆமா. கையில தட்டோட வந்திருக்கீங்க, ஏதாவது வேண்டுதலா? என் சம்சாரத்தோட நினைவு நாளுமா, அதனாலதான் அவனையும் கூப்பிட்டு வந்திருக்கேன். வரட்டுமா? என்ன மன்னிச்சுங்க முதலாளி, நம்ம ஆளு கோயிலுக்கு வந்திருக்கேன். இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அங்க பிரச்சனை பண்ணி அப்படி பண்ணும்போது என் வேஷம் எக்கத்தப்பா விலகி கண்ணு பட்டுங்கிறியா? அட அறிவட்டவனே, அர்ச்சனை சீட்டெல்லாம் வாங்கின பிற்பாடு வேண்டுதலை மாத்த முடியாதுடா. சரி முதலாளி, நான் இந்த பிரார்த்தனையே சாக்கா வச்சு சென்டிமெண்டா அவன் மனசை டச் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் அப்படியே முன்னாடி போறேன், நீங்க பின்னாடியே அவன் என்ன ஃபாலோ பண்றாளான்னு நைஸா பாருங்க. என்ன முதலாளின்னு நினைச்சியா இல்ல வேற ஏதாவது நினைச்சியா? இந்த சூழ்நிலையில எனக்கு தெய்வத்தை தவிர நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. தெய்வத்தை இந்த வேலையெல்லாம் நான் செய்ய சொல்ல முடியாது. அதனால நான் செய்யணுன்றியா? எனக்கு இது வேணும் இன்னும் வேணும், பேசாம உருளு. பிரியா, பார்ட்டி வருதா முதலாளி? வந்தா சொல்ல மாட்டேனா பரதேசி, ஒழுங்கா உருள்ற. நல்லா பாருங்க முதலாளி. எனக்கு என்ன கண்ணு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அவ என்ன இத்தனோண்டு ஆளா? இது என் வாழ்க்கை பிரச்சனை முதலாளி. சொல்லிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடும். கடவுளை நினைச்சுக்கிட்டு உருள்றா கபோதி. கண்டவளை நினைச்சுக்கிட்டு உருண்டின்னா புண்ணியம் கிடைக்காது. புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கட்டும், எனக்கு அவ கிடைச்சா போதும். ஏலே, கோயில் புனிதத்தையே கெடுத்துருவ போல இருக்கு. இனிமேலும் உன் பின்னால வந்தா எனக்கு மரியாதை போயிடும். நீயே தனியா உருளு, நான் வரேன். ஏன் சார் பாதிலேயே நிறுத்திட்டீங்க? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீங்க வந்துட்டீங்களே. உங்க வேண்டுதலை பத்தி அப்பா என்கிட்ட சொன்னாரு. அப்பா சொன்னாரா? அப்ப சரியாதான் இருக்கும். உங்க அம்மா கொடுத்து வச்சவங்க சார், இப்படி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு. உயிரோட பேரண்ட்ஸ் இருக்கும் போதே அவங்கள மதிக்காத பிள்ளைங்க இருக்கும் போது செத்து போன அம்மா மேல இவ்வளவு அஃபெக்ஷன் வச்சிருக்கீங்களே. ரியலி யூ ஆர் கிரேட். எங்க அம்மா ஒண்ணும் சாகல. சரி சரி, இன்னும் உங்க அம்மா உங்க மனசுல வாழ்ந்துட்டு இருக்காங்க, போதுமா? எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போயிட்டு வரேன். ஏம்மா, தாய் இல்லாம ஒருத்தர் வளர்ந்தாருன்னா அவர் எப்படி இருப்பாரு? இதை ஏன் கேக்குறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான் கேட்டேன். 20 வயசுல நீ இந்த அளவுக்கு யோசிக்கும் போது உன்னை பெத்தவ 40 வயசுல உன்னை விட அதிகமாவே யோசிப்பேன் இல்லையா? இதெல்லாம் உங்ககிட்ட கேக்குறேன்னு நீ தப்பா எடுத்துக்க மாட்டியே? கேட்டுட்ட இல்ல, அப்புறம் என்ன தப்பா எடுத்துக்கிறது? அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? கோயில்ல பார்த்தவரையா? அப்படின்னா நீ அவரை நினைக்க ஆரம்பிச்சிட்ட. உனக்கு பொருத்தமானவராங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். உங்க அப்பாவுக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சவா? கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, என்ன விஷயம்? என்ன விஷயமா? போன் பண்ணி என்ன நீங்க வர சொல்லிட்டு என்ன விஷயம் என்ன கேக்குறீங்க? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு விஷயமே இல்லையா? இருக்கு, ஆனா அது கொஞ்சம் தனியான இடம் வேணும். இதை விட தனிமையான இடம் இந்தியாவுல எங்கேயுமே கிடைக்காது, தைரியமா சொல்லுங்க. இடம் எல்லாம் ஓகே, பட் இந்த ஆரம்பிக்கிறதா இந்த ஃபர்ஸ்ட் கியர் தாங்க இடிக்குது. வண்டி கிளம்பிடுச்சு, அப்புறம் டாப் கியர் தான். நான் உன்னை காதலிக்கிறேன், உயிருக்குயிரா நேசிக்கிறேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இதத்தானே சொல்ல போறீங்க? அசரீரி மாதிரி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க. அசடு வழியும் போதே முடிவு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணு ஃப்ரீயா பழகினா லவ் பண்றதா அர்த்தமா? How dare you come and tell me this? என்னங்க இது, போன் பண்ணி வர சொல்லி அப்படி இங்கிலீஷ்ல திட்டுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். போன போது இது ஆம்பளைங்க கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியில சொல்லி என் மானத்தை வாங்கிடாதீங்க. மிஸ்டர், வெளியில யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்,
வேணா ஒண்ணு பண்ணலாம். பண்றது எதுவா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணிட்டுங்க. ஏன் கணத்து காட்டுறீங்க? அரையறதுக்கு தான், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க கன்னத்தை மட்டும் நீட்ட தயாரா இருக்கீங்க, நான் கழுத்தையும் நீட்ட தயாரா இருக்கேன். ஐ லவ் யூ. मैं तुमसे प्यार करती हूँ. నేను నిన్ను ప్రేమిస్తాను, ನಾನು నిన్ను ప్రీతిస్తుని. ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു, நான் உங்களை காதலிக்கிறேன். நீங்க எத்தனை லாங்குவேஜ்ல என்ன காதலிச்சாலும் நான் உங்க காதலையும் ஏத்துக்க முடியாது, உங்களை காதலியாவும் ஏத்துக்க முடியாது. நிஜமா தான் சொல்றீங்களா? பொய் சொல்றது எங்க பரம்பரையில என் முன்னாடி தலைமுறை வரைக்கும் யாருக்குமே கிடையாதுங்க. என்ன காதல் தோல்வியா? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஆமா, இங்க வரும்போதே 2 முடிவோட தான் வந்தேன். ஒண்ணு, என் வாழ்க்கை உங்க கூட ஆரம்பிக்கணும். 2, என் வாழ்க்கையை எங்கேயே முடிச்சுக்கணும். ஏமாற்றத்தை என்னைக்குமே என்னால தாங்கிக்க முடியாது. நான் உங்களை சாரி, நான் உன்னை காதலியா தான் ஏத்துக்க முடியாதுன்னு சொன்னேன். பொண்டாட்டியை ஏத்துக்க தயாரா இருக்கேன். என்ன குத்துது.